அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மக்கள். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெயர் குறிப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. மறுமணம், இவங்களுக்கு வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29. இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி கிறிஸ்டியன் வன்னியர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. இவங்க ஊர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 வயசில் ஒரு ஆண்மகன் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க வீட்டுக்காரில் தவறிட்டார். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க குழந்தையோட வந்து யார் என்னை வந்து ஏற்றுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்கள் பொண்ணை வந்து மனம் முடிச்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரனெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைய வந்து முழு மனசோட தான் பிள்ளை மாதிரி யார் ஏற்றுக்க தயாராக இருக்காங்களோ அவங்க மட்டும் நமக்கு வந்து தகவல் கொடுங்க. வேறெல்லாம் வந்து யாரையும் நீங்கள் தகவல் கொடுத்துறாதீங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் அவங்க நிஜமாலுமே மனசு ரொம்ப உடஞ்சி, ஏன்னா அவர் தவறுனால மனசே நிம்மதி இல்லாமல் அவங்க இருக்காங்க. அதனால் குழந்தைய விட்டு தாயும் பிள்ளையும் பிரிக்க வேண்டாம். அந்த தாயும் பிள்ளையும் யார் வந்து மனசார ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தாராளமாக எங்கள் பொண்ணு வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக ஜாதி தடையிலன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராசி நட்சத்திரம் இங்கே வந்து எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது. சரி ஓகே அப்படின்னா தாராளமாக உடனுக்குடனே பார்த்து ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அதாவது நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற அன்பு உள்ளவங்களுக்கு யாருக்காவது இந்த வரன் பிடிக்குங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம சேனலில் ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு ஓகே அப்படின்னா 100% சம்மதம், அந்த குழந்தையோட நீங்கள் வந்து அந்த வரனை ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா சம்மதப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து நமக்கு வந்து தகவல் கொடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பார்த்து ஏற்பாடு பண்ணி வைக்கிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம்.